வணக்கம் நண்பர்களே. ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் அபி. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் கேப் இல்லைங்களா, என்னால் கிளாஸ் எடுக்க முடியல. ஒரு ஹெல்த் இஷ்யூனால் என்னால் கரெக்டாக ப்ராப்பராக சேனலில் வீடியோஸ் போட முடியல. பட் இந்த 2024 அதாவது நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கிறேன். நான் மட்டும் இல்லை, நீங்களும் தான். அதாவது இனி வரக்கூடிய காலங்கள், அதாவது டிஎன்பிஎஸ்சி நமக்கு பிளானர் கொடுத்துட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எல்லாமே கிட்டத்தட்ட இன்னொரு 6 மாதம் கேப் இருக்குது. ஓகேங்களா, அந்த 6 மாதம் நம்ம நல்லா பயன்படுத்தி ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பாடம் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா ஃபுல்லாக வித் ஷார்ட்கட்டோட நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். நம்ம நடத்தும் போதே என்ன அப்படின்னா, வித் அந்த ஷார்ட்கட்டோட நம்ம சொல்லி கொடுத்துறோம், ரீகால் பண்ணுறோம். அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்து படித்ததை ரீகால் பண்ணுறோம், அவ்வளோதான். சரிங்களா? அதனால் டிஎன்பிசியை நினச்சி யாருமே பயப்பட வேண்டாம். இன்றைக்கி ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோமா, இன்றைக்கி ஒரு மார்க் அப்படின்ற மைண்ட் செட் மட்டும் வச்சுக்கோங்க. நமக்கு இவ்வளோ இருக்குது, அவ்வளோ இருக்குது, ஐயோ இவ்வளோ படிக்கணுமே, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம பாஸ் ஆகுமா மாட்டோமா அப்படிங்கிற எதுவுமே வேண்டாம். நம்ம என்ன பண்ணணும், இன்றைக்கியான பொழுதை நம்ம வீணாக்கக்கூடாது. சின்ன ஒரு டைம் கிடச்சா கூட, ஈவன் யூடியூப்பில் படிக்கிறவங்க நிறைய பேர் எப்படின்னா, வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க இருப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் டிஎன்பிசிக்கு படிக்கிற பாதி பேர் ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்க குடும்ப சூழ்நிலை, அதே மாதிரி அவங்க சின்ன வயசுலேருந்து சரி நம்ம ஒரு அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு இருந்திருப்பாங்க. பட் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன், மேரேஜ் அப்படின்லாம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் படிக்க முடியாத சுச்சுவேஷன் இருந்திருக்கும். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம படிக்கணும், நம்ம எதாவது சாதிச்சாகணும் அப்படின்ற வெறியில் படிச்சுட்ருப்பீங்க. அதனால் கன்ஃபார்ம் இந்த 2024 கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆகிறோம். அதை மட்டும் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. வேறு எதையுமே வேண்டாம். இவ்வளோ இருக்குது போர்ஷன், அவ்வளோ இருக்குது போர்ஷன், எதுவுமே வேண்டாம். இன்னைய நாள் நீ உனக்கு கடவுள் கொடுத்த டைமில் நீ நல்லா படிச்சியா அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களோட நோக்கமாக இருக்கணும். அதனால் வேறு எதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். இன்றைக்கி ஒரு லைன் செட் வந்திருக்கேன். என்னென்னா, கிழிந்த புத்தகத்தில் கூட நீ உயர்ந்து வாழ ஒரு சில வரிகள் இருக்கும், ஒரு முறையேனும் படித்துப்பார். உண்மைதானங்க? அதாவது ஒரு கிழிந்த புத்தகம் அது தேவையில்லை அப்படின்னு நம்ம ஒதுக்கியிருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு அந்த புக்கை நம்ம தேடுவோம். அந்த மாதிரி தான் நமக்கு ஏதோ ஒரு புக்கில் நமக்கான பாயிண்ட்ஸ் இருக்கும். அதனால் எதையுமே நம்ம ஒதுக்கக்கூடாது. அதே மாதிரி தான் சொல்கிற லைஃப்பும் அப்படி தான். நம்ம லைஃப்பில் நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்லுவாங்க, அந்த மாதிரி நெகட்டிவாக சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம காதில் ஏற்றுக்கக்கூடாது. நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு லைஃப்பில் போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த அட்வைஸ் பண்ணுறது இதெல்லாம் எனக்கே பிடிக்காது. அதனால் நம்ம லைஃப்பில் நம்ம கரெக்டான வழியில் போகணும். ஓகேங்களா? அட்வைஸுங்கிறது நம்ம மைண்டுக்கு நாமளே எடுத்துக்கிறது தான் அட்வைஸ். நமக்கு அட்வைஸ் வேணும், நம்ம பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் லைஃப்பை கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நம்ம என்னவாகணும், நம்ம சின்ன வயசுலேருந்து எப்படி இருந்தோம், எப்படி இனிமேல் நம்ம என்னவாகணும், நமக்குன்னு ஒரு குறிக்கோள், நமக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட், இதை மட்டும் மனசில் நினைங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. 2024 நீங்களும் ஒரு அரசு அதிகாரியாக ஆகலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.